ஹேஷ்டாக் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கல் கூட்டம் காமராஜர் அங்கே நடந்தது. நடிகர் சங்கம் நடத்தினாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரம் வந்து விஜய் பிரபாகரன் பேசிகிட்டு இருப்பார். பக்கத்தில் அம்மா கிரியேஷன் சிவா நின்றுட்டுருப்பார். விஜயகாந்த் கேப்டன் செய்த உதவிகள்லாம் வந்து அவர் கூட இருந்து பயணித்தவர் அம்மா கிரியேஷன் சிவா வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுருந்து அங்கே ஒரு ஷூட்டிங்க்கு விஜயகாந்த் போய் நட்பாகி அப்புறம் லொக்கேஷன் மேனேஜர் ஆகி அப்புறம் இங்கே வந்து ப்ரொடியூசராக மாறிட்டார் வந்து. அதனால் அந்த நட்பெல்லாம் தெரியும். இவங்க விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன்லாம் நான் குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்தவங்க அப்படின்னு அவரும் விஜய் பிரபாகரனும் சிவா அங்கிள் அப்படின்னு தான் சொல்லி தான் சொல்லுவார் வந்து. இப்போ என்னென்ன இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஓரமாக வந்து கேபி பாலா நின்றுட்டு இருப்பாப்புல. நின்றுட்டு இருந்தோன்னா அப்போ அம்மா கிருஷ்ணன் சிவா தான் சொல்லுவார், இந்த தம்பி கூட எவ்வளோ உதவிகள், நான் கேப்டன் வந்து உருவத்தில் ஒரு சின்ன கேப்டன் நான் பார்க்குறேன், அவ்வளோ உதவிகள் பண்ணிகிட்ருக்காருன்னு அப்படி பணிவாக வந்து நிற்பாப்புல. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். இந்த சின்ன வயசில் நான் அப்படியே வந்து நான் விஜயகாந்த் தான் பார்த்தேன். சாப்பாடு இல்லைன்னு வந்து சொல்லக்கூடாது நண்பா அப்படின்னுவார். யார் வந்தாலும் சாப்பாடு இருக்கணும், அதுதான் அவருடைய முதல் தாரக மந்திரம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா யாரை பார்த்தாலும் வந்து ஏதாவது உதவின்னு கேட்டால் அந்த பேண்ட் பாக்கெட்லேருந்து இங்கேருந்து அவருடைய நண்பர் ராவத்தர்கிட்டலாம் வாங்கி கையில் கொடுப்பாரு. அப்படி ஒரு உருவத்தில் தான் பார்க்குறேன் நான். அப்படியே பணியாக இருப்பார். அப்புறம் கேபி பாலா சொல்லுவார் வந்து, நான் இந்தளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு காரணமே வந்து கேப்டன் தான். அவரை நான் பார்த்தது கிடையாது, அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அவருடைய பேட்டிகள் படிச்சிருக்கேன், அவருடைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த இறந்த பிறகு அவருடைய விஷயங்களை பற்றி பல யூடியூப் சேனல்களில் சொல்லும் பொழுது இதெல்லாம் கேட்டுட்டு அவர் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர், அவர் தான் ரோல் மாடல் எனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ விஜய் பிரபாகரன் என்ன சொல்லுவார், பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல உதவி தேவைப்படுது அப்படின்னா உங்களால் முடியலன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள். ஏன்னா இந்த 234 தொகுதியில் அத்தனை இதுலேயும் வந்து எங்கள் கட்சிக்காரங்க இருக்காங்க. மாவட்ட தலைவர்களிலிருந்து சாதாரண தொண்டர்கள் வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பார். அது அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்த கேபிஒய் பாலாவுக்கு வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் பட்டம் ஒரு விருது ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த விருதை கையோடு எடுத்துன்னு வந்து அவருடைய சமாதி கோயம்பேடில் உள்ள அந்த சமாதி முன்னாடி அப்படி வச்சுட்டு ஒரு வேண்டுதல் பண்ணியிருப்பார். அதை வந்து சமர்ப்பணம்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவ்வளோ கூட்டம் கூடினோம். பாலாவை பக்கத்து இன்றைக்கி ஒரு குட்டி கேப்டன் மாதிரி ஆகிட்டார் வந்து. அப்போ ஒரு அம்மா வந்து, இந்த பையன் வந்து கல்வி உதவி வேணும், என் பையனுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சார். ஒன்று டக்குன்னு எடுத்தும் கொடுக்காம என்ன உதவின்னு காமிக்கணும்னு அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்து பார்ப்பாப்புல. பார்த்துட்டு அந்த பேக்கெட்லாம் கையை விட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கேட்டு, இல்லைம்மா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைம்மா, இதுதான் இருந்தது, இது எவ்வளோ இருக்குதுன்னு கூட தெரியாது, இதை வச்சுங்கன்னா நம்ம அழ ஆரம்பிச்சிடும், நான் உங்களுக்கு அப்புறமா நான் செய்கிறேன் நான் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ கேபிஒய் பாலா செய்கிறார், நல்லது செய்கிறாரு. குறிப்பாக இப்போது அதுவும் வந்து ஒரு மேடையில் லாரன்ஸ் மாஸ்டரும் இவரும் இருக்கும்பொழுது லாரன்ஸ் கேட்பார் வந்து, டே தம்பி உங்கள் லட்சியம் என்னடா அப்படின்னு கேட்பார். கொஞ்சம் வெக்கப்படுவார் இவர். என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே, இல்லைண்ணா நான் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கணும். என்னடா அப்படின்னா, எதுக்குடா அப்படின்னு கேட்பார். நான் ஹீரோவை நடித்தா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குவேன், அது எல்லாம் அந்த ஏழைங்களுக்கு பண்ணுவேன், அதான் காரணம்னா சரி என்னுடைய ராகவேந்திரா ப்ரொடக்ஷனில் உன்னை வச்சு நான் ஹீரோவை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதோ கொடுத்துருப்பாரு. இன்னொரு பக்கம் அவர் சென்னைக்கு வந்து முதலாக இறங்கின இடம் பல்லாவரம். அதில் வந்து அனக்காபுத்தூர்ன்ற ஒரு ஏரியாவில் தான் அவர் இருந்தப்போ அங்கே தான் அவர் பல பேர் அவருக்கு சாப்பாடு போட்டு ஒரு இட்லி சுட்டுட்ருப்பாங்க. பாட்டி ஒரு 4 இட்லி கொடுங்கன்னா அவங்க எடுத்து தட்டில் கொடுப்பாங்க. நைட்டு வந்து ஒரு அம்மா கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுமா அப்படின்னோடனே அவங்க போட்டு கொடுப்பாங்க. இப்படி என்னை வளர்த்தவர்கள் அவங்க தான். அங்கே தான் நான் கொஞ்சம் காலம் வளர்ந்தேன், சோறு போட்டு வளர்த்தவங்கன்னு. இந்த மிக்ஜாம் புயல் வந்தப்போ அந்த பகுதி வந்து பெருமளவில் அந்த அனக்காபுத்தூர் ஆறு இருக்குங்களா, அடையாறு ஆறுடைய தொடர்ச்சி அந்த பகுதியில் புகுந்து பெரிய பாதிப்புக்கு உண்டானது. அப்போ ஏதோ ப்ரோக்ராமுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக 2 லட்ச ரூபா வாங்கியிருந்ததில் அதை 2000 ரூபாவை பிரித்து ஒரு கவரில் போட்டு அந்த பகுதி மக்களுக்கு எடுத்து போய் கொடுத்துருப்பாப்புல. இது எல்லாம் ஒரு பெரிய விஷயமாக பாராட்டிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் செய்கிற விமர்சனம் என்னென்னா, இவருக்கு இந்த பணம் எங்கேருந்து இவ்வளோ பணம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயம். அதுக்கு அவர் விளக்கமாக சொல்லியிருப்பார் வந்து, நான் வந்து இந்த மாதிரி கல்லூரி விழாக்கள் ஏதாவது ப்ரோக்ராமில் கலந்துக்கும் போது ஒரு 30,000 40,000 கொடுப்பாங்க, அதை அப்படியே வாங்கி கொடுத்துருவேன். அதை என் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஏன் 1 லட்சம் 2 லட்சமாக வாங்கக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1 லட்சம் 2 லட்சத்தை இப்போ ஏற்றிருக்கேன் இல்லைங்களா, அதை நான் கூட கையில் தொட்டு வாங்குறதே கிடையாது. சம்பந்தப்பட்ட அந்த நபர்களுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த தொண்டு நிறுவனங்களுக்கோ அல்லது யாராவது உதவி தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லிவிடுவேன் நான் அப்படின்னு. அதையெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய உதவிலாம் எங்கேருந்துங்க வந்து காசு இருக்குது. யாருடையாவது கருப்பு பணத்தை
மாற்றுவதற்காக கேபி பாலாவை பயன்படுத்துகிறார்களா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. ஒரு நல்லது பண்ணாலும் ஒரு விமர்சனம் உண்டு, கெட்டது பண்ணாலும் விமர்சனம் உண்டு. விமர்சனத்துக்கு பஞ்சமே இல்லை. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் இருக்காரு தெலுங்குல, யூடியூபர், நம்பர் 1 யூடியூபர் அவர் இந்தியாவில். வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீடு, அவர் வச்சுங்கிற காரு எல்லாம் வந்து யூடியூப்பில் சம்பாரிச்சது. வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு பண்ணி என்ன பண்ணுறாரு, இந்த ஊரடங்கு காலகட்டங்களில் பெட்ரோல் பங்க் இப்போ தான் திறக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து 300 ரூபாய்க்கு, ஆளுக்கு 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கலாம், இது என் செலவு அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னே அப்படியே வண்டியாக நிற்கும். வந்து அதில் ஃபேமஸ் ஆனது. திடீர்னு போனீங்கன்னா அவருடைய சட்டை ஒன்று அழுக்காயிடும். அந்த சட்டையை வந்து ஒரு சலவை தொழிலாளி வந்து ஒரு ஆற்றுல துவைச்சிட்டு இருப்பாங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோமா அப்படின்னு கேட்பார். வந்து அவர், அது என்னங்க போய் இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 தேய்ச்சி பிழிஞ்சு தரோம், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தம்பினுவாங்க. இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், எவ்வளோ நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டு கொடுங்க அப்படின்வாங்க. இல்லை நீங்கள் வாங்குறதா தான் எவ்வளோ கேட்பீங்க அப்படின்னா, ஒரு 10 ரூபா டீ செலவு கொடுங்க அப்படின்வாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கட்டு எடுத்து அப்படி கையில் கொடுப்பார். வந்து இல்லைன்னா ஒரு 30,000 ரூபா கையில் கொடுத்து இன்ப அதிர்ச்சி கொடுக்குறது. வந்து இதெல்லாம் தாண்டி அந்த ஹர்ஷா சாய் வந்து இன்றைக்கி நம்பர் 1 யூடியூபர். அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ வியூஸ் வந்து அவருக்கு இருக்குது. இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் அவருக்கு சேனல் இருக்குது. ரைட்டு, அந்த ஹர்ஷா சாயா தான் ஆக விரும்புகிறாரா பாலா அப்படின்னா, நான் யூடியூபர் கிடையாது, நான் வந்து ஹீரோ, என்னுடைய ரேஞ்செலாம் வேற அப்படின்ற ஒரு ஓகே. இப்போ நம்ம இந்த ராபின்ஹுட் கதைகள்லாம் தெரியும். வந்து ராபின்ஹுட் யாருன்னா, இந்த கொள்ளையடித்தவர்கள், பெரும் பணக்காரர்கள், நிலச்சுவாந்தார்கள், ஊரில் அடிச்சு ஒலையில் போட்டவங்க, இவங்கெல்லாம் போய் அவங்கக்கிட்ட இருந்து காசை அடிச்சுன்னு வந்து இல்லாதவர்களுக்கு கொடுக்குறவங்க தான் ராபின்ஹுட். வந்து இவர் என்னன்றாரு, நான் ஹீரோவாக மாறி லட்சங்கள் தாண்டி கோடிகளில் சம்பளம் வாங்கி, அந்த கோடிகள் சம்பளத்தை 10 பைசா கூட நான் கையில் தொடாமல் எல்லா ஏழை எளியவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு விதம் பாராட்டக்கூடிய விஷயம். அந்த கோடிகள் சம்பளம் வந்துற போது உங்கள் மனசு மாறாமல் இருக்கணும் பாலா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அவரை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்குது யாருன்னா, கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் தான். என்னென்னா, ஒரு மேடையில் விஜய் பிரபாகரனை வச்சுக்கிட்டு நான் இந்த உதவி செய்யறதுக்கான காரணமே வந்து கேப்டன் தான், அவர் தான் எனக்கு இன்ஸ்பயர், அவர் தான் எனக்கு ரோல் மாடல்னு சொன்னவர் தனக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ன்ற ஒரு விருதை கொடுத்துருக்காங்க. அந்த விருதை வீட்டுக்கு கூட கொண்டு போகாமல் நேராக கோயம்பேடில் உள்ள அந்த கல்யாண மண்டபத்தில் அவருடைய சமாதி முன்னாடி வச்சு வணங்குறாரு. அந்த சமாதி அது சொல்லும் பொழுது தான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நண்பர் சொன்னார். அங்கே ஒரு புள்ளி விவரம் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து 15 லட்சம் பேர் வந்து பார்த்துருக்காங்களா. வந்து நான் கூட அங்கே இருக்கிற ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். அந்த 15 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்திருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கையிலிருந்து அதிகப்படியாக வந்திருக்காங்க. யூரோப்லேருந்து வந்திருக்காங்க. வெறும் டூர் வந்தவங்க கிடையாது. இவங்க விஜயகாந்தோடைய சமாதியை பார்ப்பதற்காகவே வந்திருக்காங்க. அது ஏறக்குறைய இன்னும் வருங்காலத்தில் அது ஒரு சுற்றுலா தலமாக மாறினாலும் மாறலாம். ஓகே, இப்போ கேபி பாலா விவகாரத்துக்குள்ளே வருவோம். இப்போ மாற்றம்ன்ற ஒரு அமைப்பை வந்து லாரன்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாற்றம், அந்த அமைப்பு என்னதுன்னா, இல்லாதவர்களுக்கெல்லாம் கொடுப்பது. இப்போ கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் வந்து விவசாயிகளுக்கு வந்து டிராக்டர் கொடுத்துருந்தாரு. அந்த மாற்றம் அமைப்பில் ஒரு அசோசியேட்டாக, ஒரு அங்கமாக பாலாவையும் சேர்த்துக்கிறேன்னு இன்னொருத்தராக வந்து அதில் ஜாயின் பண்ணிடுவார் எஜே சூர்யா. அவர் சொன்ன காரணம் என்னென்னா, அந்த ஜிகர்தண்டா XX படத்தில் நடிக்கும்போது நான் வந்து லாரன்ஸ் மாஸ்டரை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஷூட்டிங் பிரேக்கில், லஞ்ச் டைமில் அவர்கிட்ட வந்து உதவி கேட்குறவங்களுக்கு அவ்வளோ இது பண்ணார். நாமளே இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளோ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம், வாழ்ந்தோம், இதுவானோம், என்னத்தை நம்ம கொண்டு போகிறோம், அதனால் அவரோடு சேர்ந்து நானும் இந்த பணியை செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். பொதுவாகவே நீங்கள் ஒரு நல்லது பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்திற்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருப்பது மிகப்பெரிய தவறு. பொதுவாகவே சொல்கிறேன் நான் வந்து, அந்த விமர்சனத்திற்கு ஒரு நியாயமான ஒரு கருத்து உங்கள் பதிலாக இருக்கலாம். என்ன நீங்கள் வேணாலும் சொல்லிட்டு போங்க, நாங்கள் அதை பற்றி கவலை கிடையாதுன்னு. ஏன்னா அந்த விமர்சனத்தில் ஒரு உண்மை இருந்தாலும் இருக்கலாம். மேபி அதை மேற்கொண்டு நான் பேச விரும்பலை. ஓகே, இப்போ லாரன்ஸ், கேபி பாலா, எஜே சூர்யா இவர்கள்லாம் பண்ணுறாங்க. ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த பாலா, கேபி பாலா பண்ணும்பொழுது லாரன்ஸ் இடையில் ஜாயின் பண்ணிக்கிறான்னா அதுக்கும் ஒரு விமர்சனம் வந்தது. ஏன்னா அவர் பப்ளிசிட்டி தேடி இருக்கார் அந்த தம்பி, இவர் மாஸ்டர் இடையில் வந்து இவரும் ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி திரும்பவும் சொல்கிறது தான், ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு நல்ல இது பண்ணும்பொழுது அதற்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். கேபி பாலா ஹர்ஷா சாய் மாதிரி ஆவார்னு பார்த்தா இல்லை, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாற போகிறேன்னா ஸ்டாராக மாறுங்கள். உண்மையிலே பெரிய சம்பளம் வாங்குங்கள், கோடியில் சம்பளம் வாங்குங்கள், பல பேருக்கு உதவி பண்ணுங்கள். நீங்கள் சம்பளம் வாங்கும்போது காரு, பங்களா, சொகுசு, கேரவன், இந்த வாழ்க்கையெல்லாம் வந்த பிறகு உங்கள் மனசு மாறாமல் இருப்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். அதற்காக ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி.